மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் அணைகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்து வரும் மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து 59 அடி உயர பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 350 கன அடியும், பெருஞ்சாணியிலிருந்து வினாடிக்கு 150 கன அடி உபரி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள சன்செட் பாயிண்ட், கடற்கரை சாலை, கோவள மீனவ கிராம பகுதிகளில் கடல் அலைகள் பல அடி உயரத்திற்கு எழும்பி சீற்றத்துடன் காணப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் செங்கோட்டை அருகே 36 அடி உயர குண்டாறு அணை முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வருகிறது. இதையடுத்து கடையம் ராமநதி அணையிலிருந்து கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 12 அடியை நெருங்கியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் மழை காரணமாக 100 அடி உயரமுள்ள மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை நிரம்பியதை அடுத்து பவானி ஆற்றில் தற்போது வினாடிக்கு 14,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கப்பட்டுள்ளனர். பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவும் வினாடிக்கு 8,972 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இம்மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலான காலத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 128% அதிகம் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவில் சென்னையில் அதிக மழை ஜூன் மாதத்தில் பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் சராசரியாக 6 சென்டிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இந்த ஆண்டு 22 சென்டிமீட்டரும், மீனம்பாக்கத்தில் மாத சராசரியான 7 சென்டிமீட்டருக்கு பதிலாக 27 சென்டிமீட்டரும் இதுவரை பதிவாகியுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.